நெல்லையில் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். அண்டை புலகு ஆகாச புலகுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ப அம்மா புலகு ஜெயா புலகு நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆக இதெல்லாம் நீங்க உணர்ந்து பார்க்கணும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் 9 தொகுதிகளில் 8 எம்எல்ஏக்கு அதிமுகவாக வெற்றி பெற்றாங்க 2011. அந்த 8 எம்எல்ஏக்கள்ல நான் கேட்கிறேன், இந்த மாவட்டத்திற்கு எங்கேயாவது எந்த தொகுதிக்காவது வந்து மக்கள் குறைகளை வந்து கேட்டதுண்டா? ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்களா? இன்னைக்கு வேலையில்லாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்களுக்கு ஏதேனும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்களா? மது கடைகளால தவிக்கக்கூடிய தாய்மார்களுடைய குறைகளை கூட, அவர்களின் கண்ணீரை கூட துடைக்கக்கூடிய நிலையில இந்த ஆட்சி இல்லை என்பதை கண்கூடாக பார்க்கிறோம். சரி, இது மாநகராட்சி. இந்த மாநகரத்தினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளையாவது அவங்க மேம்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. ஆக 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் செஞ்ச சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா சட்டமன்றத்தில் பேசுகிற போது டேபிள திட்டுறாங்க பாருங்க, டக்க 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 டக்கன்னு. அதுதான் மிகப்பெரிய சாதனை. ஆக உங்களை இந்த எம்எல்ஏக்கள் வேட்பாளர்கள் இப்போ வீடு தேடி வராங்க ஓட்டு கேட்க. ஆக வீடு தேடி உங்களை வந்து ஓட்டு கேட்கிறப்போ நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, இந்த 5 வருஷமா எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்பீங்களா? இந்த 5 வருஷத்துல என்ன செஞ்சீங்க, என்ன செஞ்சு கிழிச்சீங்க? இப்ப ஜெயலலிதா போய் மேடைக்கு மேடை என்ன சொல்றாங்க? சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களாம். சரி, அதையாவது ஒரு முதலமைச்சர் சொல்றாங்க, ஏத்துக்கிட்டு போலான்னு நினைச்சா, அதையும் தாண்டி பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லாததையும் செஞ்சுட்டாங்களாம். எங்க செவத்துல போய் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு தான் அழுகணும் நம்ம. சொல்லாததை செஞ்சது உண்மைதாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்கு ஊரு, தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, சந்துக்கு சந்து டாஸ்மாக் கடைகளை திறக்கிறேன்னு சொல்லவே இல்லைங்க, செஞ்சுட்டாங்க இல்லையா? செம்பரமாய்க்கேரியை திறந்து விடுறேன்னு சொல்லவே இல்லை, திறந்து விட்டாங்க அங்க. அதனால எத்தனை பேர் செத்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆக ஒரு புழுகு மூட்டைய இன்றைக்கு ஜெயலலிதா இன்றைக்கு ஊரா போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கான் சொல்றாங்க. ஆக அமைதி பூங்காவாக இருக்குன்னு ஒரு பொய்ய இன்னைக்கு சொல்றாங்கன்னா, அதுக்கு நான் கேட்கிற ஒரே ஒரு விளக்கம், இன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை, அந்த பத்திரிகையில ஆதாரங்களோடு சில செய்திகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதாவது 2001 முதல, அதாவது அதிமுக ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து 2014 வரையில அதிமுக ஆட்சியில நடைபெற்றிருக்கக்கூடிய கொலைகள் எவ்வளவு தெரியுமா? 7630. கற்பழிப்பு குற்றங்கள் 3463. பெண்கள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்கள் 6431. இதெல்லாம் நாங்க ஏதோ வாய் புளிச்சதா மாங்காய் புளிச்சதுன்னு சொல்ல, பத்திரிகையில டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற பத்திரிகையில வந்திருக்க செய்தி ஆதாரம். நான் எப்பவும் ஆதாரத்தோட புள்ளி விவரத்தோட தான் பேசுவேன். ஏன்னா கலைஞருடைய மகன் நான், ஜெயலலிதா மாதிரி தான் பேசிட மாட்டேன். கொள்ளை சம்பவங்கள் மட்டும் 8119. கொலை முயற்சி வழக்கில் எவ்வளவு தெரியுமா? 11845. ஆக குற்றங்களை அதே ஆட்சியில, குற்றங்களை அதே பத்திரிகையில சதவீதத்தில் கூட வெளியிட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில கொலைகள் 16.8%, கொலை முயற்சிகள் 42.2% அதிகரிச்சிருக்கு. கற்பழிப்பு குற்றங்கள் 61.1% அதிகரிச்சிருக்கு. பெண் கடத்தல் குற்றங்கள் 56.5% அதிகரிச்சிருக்கு. கொள்ளை 195% அதிகரிச்சிருக்கு. ஆகவே கெட்டிக்காரன் புலகு 8 நாளைக்கு நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜெயலலிதாவுடைய புலகு 8 மணி நேரம் கூட நிலைக்கிற. இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளிலும் இந்த செய்திகள் ஆதாரத்தோடு வந்திருக்கு. ஆக இதே திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரே வருஷத்துல 100 கொலைகள் விழுந்த ஆட்சி இந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சி. இந்த கொலைகள் இப்படி எல்லாம் அதிகரிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டிஜிபி ஆகிற அசோக்குமார இந்த திருநெல்வேலியிலே முகாமிட்டு இதெல்லாம் போய் கவனிக்க சொன்னது.
இது எந்த ஆட்சியிலன்னா இது அதிமுக ஆட்சியில தான் நடந்திருக்கு, ஜெயலலிதா ஆட்சியில தான் நடந்திருக்கு. நீங்க ஒண்ணு மறந்திருக்க மாட்டீங்க, லஞ்சம் வாங்கி தரலங்கிறதுக்காகவே ஒரு அதிகாரி, ஒரு இன்ஜினியர், உங்களுக்கு தெரியும், பொதுப்பணி வேளாண் துறையில வேளாண் துறையில பொறியாளராக இருந்த முத்துக்குமாரசாமி, அவரை மிரட்டி அவர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போனதை நீங்க எல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க. ஓய்வு பெறுவதற்கு முன்பே உயிர் விட்ட அந்த நேர்மையான என்ஜினியர் இன்றைக்கு அந்த குடும்பம் இன்றைக்கு நிலகத்திய நிலையில, இன்றைக்கு ஒரு அனாதையான ஒரு சூழ்நிலையில அந்த குடும்பம் தத்தரிச்சுக்கிட்டு இருக்கு. முத்துக்குமாரசாமியுடைய மனைவி மதிப்பிற்குரிய சரஸ்வதி அம்மான் அவர்கள் சங்கரங்கோவில் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியமே அளிச்சிருக்கிறாங்க. அந்த சாட்சி அளிக்கிறப்போ ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப வேதனைக்குரிய வாக்குமூலம் அது. அதை நினைச்சாலே இப்போ நமக்கு உள்ள நெகிழ்ந்து போகுது. அந்த அம்மா சொல்றாங்க, எங்க வாக்குமூலத்துல சொல்றாங்க,